வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். நீளமுள்ள மீட்டரில் ஒரு மெல்லிய கோலின் நிறை m(x) கிலோகிராமில் m(x) √3x என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் x 3 மற்றும் x 27 மீட்டர் எனும்போது நீளத்தை பொறுத்து நிறையின் மாறுபாட்டு வீதத்தை காண்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோலின் நிறை m(x) √3xன்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு x 3 x 27 கொடுத்துட்டு நிறையின் மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கிறோம். நிறையின் மாறுபாட்டு வீதம்னா நம்ம இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா நமக்கு நிறையின் மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிச்சிடலாம். dm/dx இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா √3 1/2 √x அப்படின்னு வரும். √3 1/2 √x x. இதை நம்ம ஒன் டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா இந்த இது கிடைக்குதா. இதில் நம்ம x 3ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு கொடுக்கணும். x 3. dm/dx √3 அப்படியே இருக்கும். √3 இந்த எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். √3 × 1/2 இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்குறோம். √3 கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது 1/2 இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோகிராம்லேயும் மீட்டர்லேயும் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால் கிலோகிராம் / மீட்டர் மீட்டர். ஓகே, அடுத்து x 27ன்னு கொடுக்கணும். dm/dx x 27 கொடுத்தா அதோட நிறை எப்படி வருதுன்னு பார்ப்போம். dm/dx √3 1/2 √27 √3 1/2 √27 நம்ம 9 × 3ன்னு பிரிக்கலாம். 27 9 × 3ன்னு பிரிக்கலாம். √3 1/2 இந்த 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. இந்த 3 அப்படியே ரூட்டில் இருக்கும். √3 இந்த √3 கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது என்னது 1/2 × 3. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1/6 கிலோகிராம் பர் மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. x 3ங்கிறப்ப x 27ங்கிறப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.